வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வேலை எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய் மொழியில் வேலை நடக்கு. அதுக்கு தான் வலை ஏற்றிட்டு இருக்காங்க. ஒரு 600 அடிக்கு வேலி போட்டு தர சொன்னாங்க. வீட்டு பக்கத்தில் உள்ள ஃப்ளாட் மாதிரி உள்ள இடத்துக்கு வேலி போட்டு தர சொன்னாங்க. 5 அடி உசரத்தில் வேலி போட்டு தர சொன்னாங்க. அதான் வலை வேலி பண்ணுறதுக்கு சொல்லியிருந்தாங்க. அதான் நம்ம இப்போ கம்பெனியில் ஏற்றிட்டு கல் ஏற்றிட்டுருக்கோம். பார்த்திங்களா, இதோட கல்லோட சைஸ் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா 6.5 அடி இருக்கும். நம்ம இதை வந்து மண்ணுக்குள்ளே கரெக்டாக 1.5 அடி கொடுப்போம். 5 அடி மேலே நிற்கும். அதுக்கு மட்டுமா கரெக்டாக வலை இழுத்து கொடுப்போம். பார்த்திங்களா, கல் நல்ல சைஸான கல் லோடு எப்படி வருதோ அதை பொறுத்து தான் நம்மளுக்கு கல் கிடைக்கும். ஒரு லோடு நல்ல லோடாக இருக்கும், ஒரு லோடு முன்ன பின்ன இருக்கும், ஒரு லோடு பெரிய கல்லாக இருக்கும், ஒரு லோடு சின்ன கல்லாக இருக்கும். நம்ம தெளிவான கல் தான் எடுத்துக்கொண்டு ஃபென்சிங் பண்ணுறது. பார்த்திங்களா, லோடு மொத்தமாக இருக்குது. நம்ம கல்லில் ஏற்றிட்டுருக்கோம். இதே மாதிரி உங்களுக்கு கல் வேணால் கூட நம்ம கான்டாக்ட் பண்ணலாம். இதில் என்ன கல் இருக்கோ 5 அடி 6 அடி அதே மாதிரி சாத்துக்கல்லும் உண்டு. என்ன ரேட் உண்டோ நம்ம அதை பார்த்து ரெடி பண்ணி கொடுக்கலாம். இப்போ 5 அடி கல்லும் கிடைக்கும், நம்மகிட்ட 6 அடி கல்லும் கிடைக்கும். எத்தனை கல்லுனாலும் நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நம்ம கல் வேணாம்னு சொல்லி நம்மளை தொடர்பு கொள்ளலாம். பார்த்திங்களா, கல் ஏற்றிட்டு இருக்காங்க. இப்போ கல் ஒரு 45 கல் இப்போ ஏற்ற போகிறாங்க. கல் நல்ல சைஸான கல், நல்ல பெரிய கல். இந்த கல்லில் நம்ம பண்ணி கொடுப்போம். புதுக்கோட்டை கல்லுன்னு சொல்லுவாங்க. அது கரெக்டாக 7 அடி இருக்கும். நல்ல பெரிய கல்லாக இருக்கும். அதிலே நம்ம ஃபென்சிங் பண்ணி கொடுப்போம். அதுக்கு ஒன்றும் ரேட்டு கொஞ்சம் கூட இருக்கும். பாருங்கள், ஃபென்சிங் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வீடியோ இப்போ தான் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம ஃபென்சிங்கை பற்றி சந்தேகம் இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக கமெண்டில் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நம்ம டிஸ்பிளேயில் நம்பர் இருக்கும். நம்ம வாட்ஸ்அப் காலாலும் சரி, நார்மல் காலாலும் சரி, கால் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா சந்தேகத்தை உங்கள்கிட்ட சொல்லுவேன். நீங்கள் எந்த மாதிரி ஃபென்சிங் பண்ண சொல்கிறீங்களோ அந்த மாதிரி நம்ம ஃபென்சிங் தெளிவாக பண்ணி கொடுக்கலாம். பார்த்திங்களா, கல் கஷ்டப்பட்டு தான் ஏற்றுறாங்க. நல்ல பெரிய கல். அவங்க இடத்துக்கு வந்தாச்சு. இதுதான் நம்ம ஆரல்வாய் மொழி. கல் ஃபஸ்ட்டு பழைய ஃபென்சிங் போட்டிருக்காங்க. சின்ன கல் வச்சு ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம இன்னும் ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு இந்த இடத்த ஃபுல்லாகவே நம்ம இப்போ அடைச்சி கொடுக்க போகிறோம். ஒரு நாள் வேலை தான். 40 கல் ஒரே நாளில் முடிச்சுட்டு போயிடுவோம் நாங்கள். பார்த்திங்களா, வலை இறக்கிட்டு இருக்காங்க. இடம் தெளிவான இடம். இப்போ பல முள் அதுமாக இருந்த இடத்த தெளிவாக தீச்சி எடுத்து சேசி போட்டு பிடுங்கி தெளிவாக பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம வலை இறக்கிட்டு கரெக்டாக இடத்த ஃபுல்லாத்தையும் நம்ம கல் 10 அடிக்கு ஒரு பல்லுக்கு போட்டு கொடுக்க சொல்லி பேசியிருந்தோம். அதேமாதிரி 10 அடிக்கு ஒரு கல் போட்டு தெளிவாக பண்ணி கொடுக்க போகிறோம். அதுவே நம்ம 8 அடிக்கு ஒரு கல் போடணும் அப்படின்னா கூட பண்ணி கொடுப்போம். 12 அடிக்கு ஒரு கல் போடனா கூட பண்ணி கொடுப்போம். 12 அடிக்கு ஒரு கல்லுங்கிறது நம்ம தோட்டம் 2000 அடி இருக்குது, 3000 அடி இருக்குங்க பட்சத்தில் நம்ம 12 அடிக்கு கூட ஒரு கல் போட்டு கொடுக்கலாம். காஸ்ட் கொஞ்சம் கம்மியாகும். இதுவே நம்ம 3 இன்ச்சு 3 இன்ச்சு 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு 2 இன்ச்சு 2.5 இன்ச்சுங்கிறது கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். மற்றபடி 3 இன்ச்சு 3.5 இன்ச்சுங்கிறது 10 ரூபா முன்ன பின்ன இருக்கும். இப்போ 120 ரூபாய் பண்ணுறோம் அப்படின்னா அது 130 ரூபா, 135 ரூபா, 150 ரூபா, 170 ரூபா அந்த மாதிரி ரேட் மாறுபடும். நம்ம மற்றவங்க ஃபென்சிங் பண்ணுறதோட நம்ம கம்மியான ரேட்டில் கல்லுனாலும் சரி, இதுவே போஸ்ட்டுனாலும் சரி, கல்லுவே தெளிவாக பண்ணி கொடுப்போம். போஸ்ட்லேயும் பண்ணி கொடுப்போம். இப்போ ஒரு ஃப்ளாட்டுக்கு பண்ணணும், தெளிவான முறையில் நல்லா பார்வையாக பண்ணி கொடுங்க அப்படின்னா போஸ்ட் போட்டு பண்ணி கொடுப்போம். இல்லை தோட்டத்துக்கு போனால் எனக்கு லைஃப் வேணும், பார்வை தேவை கிடையாது, லைஃப் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கல்லில் போட்டு தெளிவாக பண்ணி கொடுப்போம். இதிலே நம்ம 4 அடி வலையும் போட்டு கொடுப்போம். அது 100 ரூபாய்க்கு பண்ணுவோம். அடிக்கு 100 ரூபாய் பண்ணி கொடுப்போம். கல் போட்டு பண்ணி கொடுக்க நம்ம அடிக்கு 120 ரூபா, 125 ரூபா, 130 ரூபா. அது இடத்த பொறுத்து, அது வலையை பொறுத்து நம்ம கம்பி எத்தனை இழுக்குமோ. 4 கம்பி இழுக்க சொன்னால் ரேட்டு கூடும், 3 கம்பி இழுக்க சொன்னால் கொஞ்சம் கம்மியாகும். அது மாதிரி எவ்வளோ லென்த்தில் போட்டு கொடுக்குமோ அதுக்கு எதில் ரேட்டு இருக்கும். இப்போ குழி கரெக்டாக 10 அடிக்கு ஒரு குழி வச்சு தோண்டிட்டு இருக்காங்க. பாருங்கள், இதோட அளவு கரெக்டாக 1.5 அடி தோண்டிடுவோம். அதுக்கப்புறம் கல்லுக்கு மட்டத்துக்கு எவ்வளோ வருதோ அதை தெளிவாக பண்ணிடுவோம். பார்த்துங்க, கயிறு போட்டு தான் நம்ம எல்லா இடமே தோன்றுறது. ஏன்னா கயிறு போட்டால் தான் நம்ம இடத்துக்குள்ளே கல் இருக்கிற மாதிரி பாதி எடுத்து பண்ண முடியும். கயிறு போடலை அப்படின்னா லெவல் கரெக்டாக கிடைக்காது. பார்த்திங்களா, வரிசையாக லைனாக 4 பேர் வந்தாங்க. 4 பேர் லைனாக தோண்டிகிட்ருக்காங்க. கயிறு போட்டு தோண்டினால தெளிவாக நம்ம இடம் எதுவோ அதை பிரித்து நம்ம தெளிவாக பண்ணி கொடுத்துருவோம். எல்கை கல் எல்லா ஃப்ளாட்லேயும் பண்ணி வச்சுருப்பாங்க. வீட்டு இடம்னாலும் சரி, தோட்டத்து இடம்னாலும் சரி, கண்டிப்பாக எல்கை கல் இருக்கும். நமக்கு எல்கை கல்லே கனெக்ட் பண்ணி நம்ம கரெக்டாக தோண்டிடுவோம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். வேலை நம்ம சுத்தமாக பண்ணி கொடுப்போம். எந்த பிரச்சனை இல்லாத மாதிரி. மற்ற இடத்துக்காரங்களும் பிரச்சனை இருக்காது, நம்ம உங்கள் இடத்துக்கும் பிரச்சனை இல்லாத மாதிரி நம்ம தெளிவாக பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். பாருங்கள், குழி ஆழம் கரெக்டாக போட்டால் தான் நம்மளுக்கு தெளிவாக இருக்கும். குழி ஆழம் கம்மியாகிட்டு மேலே கீழே இருக்கும்போதில் நம்ம கல்லை போட்டுட்டு 2ஆவது தோன்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்மகிட்ட வேலை பார்க்குறவங்க பண்ணுறது கிடையாது. அதிகமாகவே தோண்டிடும். தேவை அப்படின்னா மண்ணை போட்டு தூக்கி விட்டுக்கிடுவோம். இப்போ ஒரு இடத்துல களிக்காடாக இருக்குது, கீழே பாறையாக இருக்குது, தோண்ட முடியல அப்படின்னா அந்த இடத்துக்கு கண்டிப்பாக காங்கிரீட் போட்டாகணும். நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா காங்கிரீட் தெளிவாக போகணும். அதுக்கு என்ன சார்ஜோ அதை நாங்கள் பேசி பண்ணிக்குவோம். இதில் ஊனி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, பழைய கல், அது எல்லாத்தையும் பிடுங்கி எடுத்துருவோம். அதே மாதிரி உங்கள் இடத்துல பழைய கல் போட்டிருக்கோம், பழைய வேலி இருக்குன்னு அதை பிரித்து புதுசாக ஃபென்சிங் பண்ண அப்படின்னா கூட நாங்கள் பிரித்து எடுத்து தெளிவாக பண்ணி தந்துடுவோம். கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள்.
நம்ம வந்து இருக்கிறது வந்து திருநெல்வேலி மாவட்டம். நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் பண்ணி கொடுப்போம், திருநெல்வேலி மாவட்டம் பண்ணி கொடுப்போம், தென்காசி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், மதுரை மாவட்டம், அதே மாதிரி தேனி மாவட்டம், சிவகங்கை மாவட்டம். இதில் எந்த இடம் தென் தமிழகம் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஃபென்சிங் வந்து தெளிவாக பண்ணி கொடுப்போம். இப்போ 5 சென்ட்டுக்கு பண்ணாலும் பண்ணி கொடுப்போம், அதே மாதிரி 5 ஏக்கர் 10 ஏக்கர் பண்ணாலும் தெளிவாக பண்ணி கொடுப்போம். பார்த்தீங்களா, இந்த 2 இடத்துல நம்ம வந்து ஃபென்சிங் பண்ண போகிறோம். குழி ஓரளவுக்கு தோண்டி முடிச்சிட்டாங்க, முக்குகளுமே ஊனிட்டாங்க. நம்ம இதில் வந்து முக்குகளை கனெக்ட் பண்ணி கயிறு லெவலுக்கு பார்த்து கட்டுவோம். இடத்தோட அளவு என்னவோ எல்குகளும் ஃபுல்லாத்தையும் தோண்டியாச்சு அப்படின்னா முக்குகளை கனெக்ட் பண்ணி கயிறை கட்டிட்டு நம்ம உள்ளளவு என்ன வருதோ அதை வச்சு 10க்கு ஒரு அடி வச்சு 10க்கு ஒரு கல் வச்சு போடுவோம். சப்போஸ் உங்களுக்கு வந்து 48 அடி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து 8.5 9.5 அந்த மாதிரி விழும். கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கும்போது 10.5 கணக்கு பண்ணி போடுவோம். அது உங்கள் இடத்த பொறுத்து இருக்குது. நீங்கள் என்ன மாதிரி பண்ண சொல்கிறீங்களோ அந்த மாதிரி பண்ணி தருவோம். ரேட் எந்த மாதிரி சொன்ன மாதிரி ரேட்டு பண்ணும்போது நம்ம வந்து நெருக்கி கூட பண்ணி கொடுப்போம். கஸ்டமர் என்ன பேசுகிறாங்களோ அதே மாதிரி நம்ம தெளிவாக பண்ணி கொடுத்துருவோம். வேலையில் வந்து எந்த குறையுமே வைக்க மாட்டோம். மற்ற இடத்துல மற்ற ஃபென்சிங் கம்பெனிக்காரங்க பண்ணி கொடுக்குறதோட சீப் அண்ட் பெஸ்ட்டாக அதே மாதிரி நம்ம பட்ட வளையமே வந்து நல்லாயிருக்கும். சீப்பாக போட்டுட்டு நம்ம ரூபா எடுத்துகிட்டு போயிடணும் அந்த மாதிரி நம்ம நினைக்கிறே கிடையாது. நம்மள்ட்ட வந்து குவாலிட்டி வந்து ஜிஎஸ்எம் கொஞ்சம் கூட இருக்கும், நார்மல் விலையோட கொஞ்சம் கூட இருக்கும். அதுவுமே நம்ம நார்மலான ரேட்டு தான் நம்ம பண்ணி கொடுப்போம், அதிகமான ரேட்டுக்கு பண்ணுறது கிடையாது. நார்மல் ரேட்டு என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கு தான் அந்த விலையுமே போட்டு நம்ம தெளிவாக பண்ணி கொடுப்போம். அதனால் நம்மளுக்கு கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள். சப்போஸ் நீங்கள் வந்து வெளியில் இருக்கீங்க, வெளியூரில் இருக்கீங்க, வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஊரில் உங்கள் சொந்தக்காரங்க உங்கள் நண்பர்கள் மூலமாக நம்மகிட்ட வந்து நான் கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம இடத்த பார்த்து எவ்வளோ பண்ணலாம், எந்த மாதிரி இப்போ பர்பஸ் யூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி பார்த்து அந்த மாதிரியே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இப்போ ஒரு கோழி பண்ணை வைக்கணும், கோழி பண்ணைக்கு வந்து இடத்த 10 ஏக்கர் இடம் இருக்குது, அது ஒரு 50 சென்ட் பிரிக்கணும், இல்லை 1 ஏக்கர் பிரித்து நம்ம ஃபென்சிங் பண்ணோம் அப்படின்னா அது என்ன பர்பஸ் அது யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த மாதிரி 3.5 இன்ச்சு 3 இன்ச்சு 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு அந்த மாதிரி ஃபென்சிங் பண்ணி கொடுக்கலாம். ஒரு இடத்த பிரித்து எடுத்து நம்ம அளந்து பிரித்து எடுத்து ஃபென்சிங் பண்ணி அமைச்சு கொடுக்கணும். நம்ம இதுவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக போகிறோம்னா முள்ளு கம்பி போட்டு கொடுக்கலாம். முள்ளு கம்பி போட்டு போஸ்ட் போடும்போது உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். அடிக்கு வந்து கரெக்டாக 80 ரூபா 85 ரூபா தான் வரும். அது உங்களுக்கு ஃபென்சிங் பண்ணால் நல்லாயிருக்கும். சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே முடிச்சு கொடுக்குற மாதிரி அது இருக்கும். அதுலேயுமே முள்ளு கம்பியுமே நம்ம தரமான ஜிஎஸ்எம் கூடினதை முள்ளு கம்பி தான் போட்டு இழுப்போம். மற்ற கம்பெனியில் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஜிஎஸ்எம் கூடின கம்பியில் போட்டு கொடுப்போம். டாட்டா கம்பி என்ன மாதிரி வருமோ அதோட கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஜிஎஸ்எம் இருக்கும். உழைப்பு வந்து நல்லாயிருக்கும். அது டாட்டா 15 வருஷம் வருது அப்படின்னா நம்மகிட்ட வந்து வளையும் சரி முள்ளு கம்பியும் சரி கண்டிப்பாக 10 வருஷம் வரும். இது வந்து தெளிவான மாதிரி ஃபென்சிங் அமைச்சு கொடுத்துட்ருக்கோம். பாருங்கள், தென் தமிழும் ஃபுல்லாகவே ஃபென்சிங் அமைச்சு கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண நினைக்கிறீங்களோ இடத்த ஃபென்சிங் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நம்ம தெளிவாக பண்ணி கொடுப்போம். இப்போ எல்லா இடத்துமே வந்து நம்ம குழி தோண்டியாச்சு. ஒரு ஃப்ளாட்டில் ஃபுல்லாகவே நம்ம வந்து குழி தோண்டியாச்சு. அதில் இப்போ கள்ளத்துக்கு போட பார்த்தீங்கன்னா கல் நல்லா தரமான கள்ளத்துக்கு எடுத்துகிட்டு வந்து தரமான கள்ளத்துக்கு போட்டுட்ருக்கோம். இதை போட்டு ஃபுல்லாகவே முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக மட்டம் பார்ப்போம். மட்டம் பார்க்குறது தான் ரொம்ப முக்கியம். மட்டம் நேராக இருந்தால் மட்டுமே தான் வலை முன்ன பண்ண ஏற இறங்க இல்லாமல் தெளிவான முறையில் மட்டம் இருக்கும். மட்டம் முன்ன சரியாக இல்லை அப்படின்னா வலை கட்டுறதுக்கு வந்து நல்லா இருக்காது. அதனால் நம்ம வந்து மட்டத்தில் வந்து என்றைக்குமே குறைபாடு வைக்கிறது இல்லை, தெளிவாக அதை பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இப்போ கல் போடும்போது முன்ன பின்னே இருக்கும். நம்ம அடுத்தலாம் நிறத்துவோம் பார்த்தீங்களா, நிறத்தி நம்ம ஒரு கல் மேலே இருக்குது, ஒரு கல் வந்து ஒரு விரல் மேலே இருக்குது, ஒரு விரல் கீழே இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்கேற்றாலே தூக்கிட்டு அதுக்கப்புறம் இருக்கிடுவோம். அப்போ வச்சுருக்கோம் மட்டம் வந்து கண் பார்வையிலே தெளிவாக கயிறு கட்டின மாதிரி தெளிவாக இருக்கும். ஃபென்சிங் பண்ணும்போது மட்டம் தான் ரொம்ப முக்கியம். சும்மா இடத்த மட்டும் பிரித்து கொடுத்து போனோம் அப்படின்னு நல்லா இருக்காது. என்றைக்குமே நம்ம வந்து பார்த்துட்ருக்க இடங்கனால தெளிவாக பண்ணி கொடுக்கணும். ஃபென்சிங் வந்து நம்ம என்னமே தெளிவாக தான் பண்ணி கொடுப்போம். கல்லுமே நம்ம தரமான கல்லை போட்டு தான் பண்ணி கொடுப்போம். இதே போஸ்ட்லேயும் பண்ணி கொடுப்போம். போஸ்ட்டில் போட்டு நம்ம கலர் அடித்து கொடுக்கும்போது வந்து உங்கள் இடம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு இடத்துக்கு வந்து நம்ம ஃபென்சிங் பண்ணால் மட்டுமே தான் அது இடத்தோட வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரியும். சும்மா மரம் மட்டை இருந்துச்சு அப்படின்னா தெரியாது. ஃபென்சிங் போட்டு ஒதுக்கியாச்சுன்னா உங்கள் இடம் இது தான், நம்ம இடம் இது தாங்கிறத வந்து நம்ம தெளிவாக உறுதிப்படுத்திக்கலாம். சும்மா கல் மட்டும் போட்டுட்டு அப்படின்னா இடம் என்ன பண்ண நம்மளுக்கு தெரியாது. அதனால் கண்டிப்பாக ஃபென்சிங் வந்து பண்ணுறவங்க வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து தெளிவாக பண்ணி கொடுப்போம். அதிகமான காஸ்ட் இல்லாமல் சீப் அண்ட் பெஸ்ட்டாக தரமான வலையில் வந்து பண்ணி கொடுப்போம். நம்ம மொத்தத்திலே கம்பெனிலே எல்லாமே இப்போ கம்பெனி கல்லுமே எல்லாமே எடுக்கனால உங்களுக்கு வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்மளே எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம். பாருங்கள், இது வந்து முன்னாடி என்ட்ரன்ஸு பார்த்தீங்களா, 3 கல் போட்டிருக்கோம். இதில் வந்து 8 அடிக்கு ஒரு கல் வச்சு போட்டிருக்கோம். ஆனால் 10 அடிக்கு போடும்போது ரொம்ப லென்த் ஆயிரும். 8 அடிக்கு ஒரு கல் வச்சு போட்டிருக்கனால நெருக்கமாக இருக்கும். சில இடத்துல 10 வரும், சில இடத்துல 9 வரும், சில இடத்துல 9 வரும். அந்த மாதிரி நம்ம தெளிவாக பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக நம்மளை தொடர்பு பண்ணுங்க. நம்ம கம்பெனி பேர் வந்து சன் ஃபென்சிங். கான்டாக்ட் நம்பர் வந்து 9788789987. நீங்கள் எந்த டைம் வந்து வெளியூரில் இருந்தீங்கன்னாலும் பரவாயில்ல, நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் 24 மணி நேரமும் கான்டாக்ட் பண்ணணும். நம்ம எடுத்து தெளிவாக பண்ணுவோம்.
பாருங்கள் கல்லை தூக்கி போடுறாங்க குழிக்குள்ளே. கல் நல்லா தரமான கல்லை போட்டு தான் நாங்கள் ஃபென்சிங் பண்ணி கொடுப்போம். இது வந்து கல் வந்து மார்த்தண்டங்கல்னு சொல்லுவாங்க. இதுலேயே நம்ம புதுக்கோட்டை கல்லும் போட்டு கொடுப்போம். 7 அடி இருக்கும். அதேமாதிரி ஆந்திரா கல், கிருஷ்ணகிரி கல், இந்த 3-4 மெத்தடில் உள்ள கல் உண்டு. நம்ம எந்த கல்லை நீங்கள் கேட்குறீங்களோ கல்லுக்கு ஏற்றால ரேட்டும் சீப் மாறுபடும். நீங்கள் பெரிய கல் கேட்கும்போது ரேட்டு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். நம்ம கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து ரெஃபர் பண்ணுறது வந்து சிமெண்ட் போஸ்ட் வந்து கீழே ரொம்ப கம்மியான ரேட்டில் பண்ணி கொடுக்கலாம். அதிலே சிமெண்ட் போஸ்ட்லேயும் வந்து ரொம்ப குவாலிட்டியான சிமெண்ட் போஸ்ட்டும் இருக்குது. அது வந்து ரேட்டு ரொம்ப ஹெவியாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். நம்ம லைஃப் லாங் வரணும் அப்படிங்கிற பட்சம் நம்ம வந்து கல் போட்டால் தான் பெஸ்ட்டு. கல் சும்மா நார்மலாக போட்டு விட்டுட்டு ஃபென்சிங் பண்ண மாதிரி தான் அது நல்லா இருக்காது. ஒரு கலரை கொடுத்துட்டோம் அப்படின்னா கலர் எதனால கொடுக்குறதுனா வெயிலுக்கு நிற்கும், மழைக்கு நிற்கும். அப்போ வந்து கல் வெடிப்புள்ளக்கூடாது, கல் தன்மை இழக்கக்கூடாதுன்னா நம்ம சுண்ணாம்பு அடிக்கிறது. சுண்ணாம்பு அடித்து ஒரு கலர் கொடுக்கும்போது நம்ம டிசைனாகவும் இருக்கும். அதை பார்க்குறதுக்குமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்களா, நான் குழி தோண்டிட்டு இடையில வந்து இது இடத்துக்காரங்க விட்ட ஆள் இடையில வந்து பழைய கல் இருக்குனால அதையும் போட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதை அவங்க போட்டுட்ருக்காங்க. நம்ம வந்து 10 அடிக்கு ஒரு கல் வச்சு நம்ம போட்டுட்ருக்கோம். இல்லை என் இடத்துல பழைய வேலி இருக்குது, அதை முள் கம்பி மட்டும் பிரிச்சுட்டு நம்ம முள் கம்பி இழுத்து வலை இழுக்கணும் அப்படின்னா கூட நம்ம காண்டாக்ட் பண்ணலாம். அது மொத்தமாக என்ன செலவாகுமோ அதை சொல்லி நம்ம பார்த்து பேச எடுத்து மொத்தமாக காண்டாக்டாக எடுத்து நம்ம பண்ணுவோம். நீங்கள் ஒரு 5000 அடி பண்ணணும், 10,000 அடி பண்ணணும், மெட்டீரியல் நான் டாட்டாவில் எடுத்து தரேன், வேறு அதில் எடுத்து தரேன் அப்படின்னா அதையும் கூட நம்ம பண்ணி கொடுப்போம். லேபராக என்ன ரேட்டு, என்ன கல் நீங்கள் போடுறீங்களோ, 20 அடிக்கு ஒரு கல் போடுறீங்களோ அதை அடிக்கு என்ன ரேட்டு சொல்லி பண்ணுவோமோ அந்த ரேட்டை சொல்லுவோம். ஓகே அப்படின்னா நம்ம வந்து இடத்துல வந்து எடுத்து பண்ணிக்கலாம். சப்போஸ் ஒரு இடத்துல வேலை நடந்துகிட்ருக்கோம், நீங்கள் வந்து அடுத்த நாள் வேலை பண்ணால் அப்படின்னா முடியாது. நீங்கள் எவ்வளோக்குள்ளே நாங்கள் நெருக்கி வேலையை முடித்து தருவோமோ அந்தளவுக்கு நெருக்கி பண்ணி தந்துடுவோம். ஒரு டேட்டு சொல்லிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து கன்ஃபார்மாக மாற மாட்டோம். ஏன்னா அதுக்கு இடையில வேலை இருந்துச்சுன்னா சொல்லிடுவோம். 2 நாள் வேலை இருக்கும், அதுக்கப்புறம் தான் அது பண்ணித்தர முடியும். கண்டிப்பாக சொல்லுங்கள், நம்ம வந்து ஃபென்சிங் வந்து தெளிவாக பண்ணி கொடுப்போம். இப்போ வந்து இது கல் அளவு வந்து 10 அடி மண்ணை போட்டு இப்போ இருக்கிட்டு இருக்காங்க. மண்ணை போட்டுட்டு நான் மட்டம் பார்க்குறாங்க பார்த்தீங்களா. ஒரு ஆள் பார்ப்பாங்க, ஒரு ஆள் கல்லை பிடிச்சிட்டு சொல்லுவாங்க, நேராக பார்த்து சொல்லுவாங்க. அதில் இந்த கல்லில் வச்சுருக்கவங்க வந்து கல்லை தூக்கணுமா, சரிக்கணுமா, சரிஞ்சிருக்கா, நேராக இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு அதை வந்து நேர் பண்ணிவிட்டு மண்ணை போட்டுருவாங்க. மண்ணை போட்டுட்டு ஒரு டீம் வந்து இருக்கிட்டே வரோம், ஒரு டீம் வந்து கல்லை மண்ணை போட்டு இறுக்கிட்டு வரோம். பாருங்கள், பார்க்கும்போது தெரியும். பிடிச்சி பார்க்குறாங்க பார்த்தீங்களா. பார்த்துட்டு சொல்லுவாங்க ஆப்போசிட்டில். அவங்க கரெக்டாக பார்த்து சொல்லும்போது நம்ம வந்து தெளிவாக பார்த்து பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே மட்டம் பார்க்குற வேலை தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. மட்டம் நம்ம தெளிவாக பார்த்தா தான் அந்த இடத்தோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். சும்மா பார்த்து விட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லா தான் தெரியாது. அதனால் மட்டம் பார்க்குறது வந்து தெளிவாக பார்க்குறது ரொம்ப நல்லது. நான் தூக்கி வெளியே எடுக்கிறாங்க பார்த்திங்களா. ஏன்னா இது வந்து குழி வந்து ஆழம் கம்மியாக இருக்குது. இதில் என்னமோ தோண்டுவாங்க, கம்பி எடுத்துகிட்டு வராங்க. எவ்வளோ ஆழம் தோண்டணுமோ அந்தளவுக்கு தோண்டிடுவாங்க. இப்போ கரெக்டாக வலை அளவு வந்து 5 அடி ஒசரத்தில் வலை போட்டு கொடுக்க போகிறோம். அதனால் இது வந்து கல் வந்து ஒசரமாக இருந்திருக்கும், அதனால் கொஞ்சம் தோண்ட போகிறாங்க. தோண்டி எடுத்துட்டோம் அப்படின்னா கல்லுக்கு மட்டமாக தூக்கி போட்டுருவோம். பார்த்திங்களா, தோண்டி எழுதிட்டு அதுக்கப்புறம் கல்லை போட்டுட்டு நம்ம அடுத்த கல்லை பார்ப்பாங்க. இது முன்ன பின்ன ஒவ்வொரு கல்லும் முன்ன பின்ன இருக்கிறத பார்த்து நம்ம வந்து அதை வந்து தெளிவாக கணக்கு பண்ணி தெளிவாக தோண்டி போட்டுருவோம். உங்களுக்கு தெரியும், நம்ம ஃபென்சிங் வந்து தெளிவாக பண்ணி கொடுப்போம். மக்கள் நீங்கள் எந்த விதத்தில் விரும்புகிறீங்களோ நம்ம வந்து இது நார்மல் கம்பி மட்டும் பண்ணுறதில்ல, டாட்டாவும் பண்ணி கொடுப்போம், மைக்கரும் பண்ணி கொடுப்போம். என்ன பிராண்டில் நீங்கள் கம்பி போட சொல்கிறீங்களோ அந்த பிராண்டில் வந்து கம்பி போடும். பிராண்டாக போகும்போது வந்து நம்மளுக்கு வந்து காஸ்ட் வைஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகும். நம்ம நார்மலாக வந்து கம்பி போடும்போது நம்மகிட்ட எடுக்கிற கம்பி நார்மல் கம்பியுமே நல்லாயிருக்கும். இல்லை எனக்கு பிராண்டடாக வேணும், எனக்கு லைஃப் வந்து 15 வருஷம் வேணும் அப்படிங்கிற வச்சில் நம்ம டாட்டாவில் தான் போட்டாகணும். அதில் வந்து கொஞ்சம் காஸ்ட் வைஸ் கொஞ்சம் கூட இருக்கும். ஏன்னா நம்மகிட்ட வந்து கம்பி வந்து 60 to 70 இருக்கும் ஜிஎஸ்எம். அதில் வந்து 100 to 110 வரை ஜிஎஸ்எம் இருக்கும். முள் கம்பினாலும் சரி, அதேமாதிரி வலை கம்பினாலும் சரி கூட இருக்கும். பார்த்திங்களா, மொத்தமே கலர் அடித்தாச்சு. மேலே ப்ளூ கலரும் கீழே ஒயிட் வாஷும் பண்ண சொல்லியிருந்தாங்க. மேலே ப்ளூ அடித்து விட்ருக்கு, ஒரு சைடு ஒயிட் வாஷும் பண்ணியாச்சு. அந்த வேலையும் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி கீழே ஒயிட் வாஷ் அடிச்சுட்டு இந்த கெட்டு கம்பி போடுறாங்க பார்த்திங்களா. நம்ம வந்து கெட்டு கம்பி வந்து முள் கம்பி வந்து எத்தனை கம்பி இழுக்குமோ அதுக்கு 4 கம்பினா 4 கெட்டு கம்பி. அதேமாதிரி வலையை கட்டுறங்க 3. மற்றவங்க வந்து கம்பியோடய வலையோடு சேர்த்து கட்டிடுவாங்க. அது வந்து 3 கம்பியில் முடிஞ்சிடும். நம்ம அப்படி பண்ணுறது கிடையாது. பண்ணுற வேலையை சுத்தமாக பண்ணுறதுனால வலைக்கும் கெட்டுவோம், அதே மாதிரி முள் கம்பிக்கும் கெட்டுவோம். அப்போ வந்து உங்களுக்கு வந்து முள் கம்பியும் பிஞ்சு போகாது, ஒரே டைட்டில் இருக்காது. வலையிலும் கம்பி கட்டுங்களா, வலை டைட்டு வலையில் இருக்கும், முள் கம்பி டைட்டு வந்து முள் கம்பியில் இருக்கும். அதனால் வந்து இழுத்து போகாது, பிஞ்சு போகாது. காலப்போக்கில் எல்லா கம்பி, டாட்டா கம்பினாலும் சரி, சாதா கம்பினாலும் சரி, எல்லாமே துருபிடிக்கிறது தான் செய்யும். இருந்தாலும் முன்ன பின்ன இருக்கனால நம்ம வந்து எது கட்டணுமோ அதை டாட்டா கம்பி வச்சு கட்டுனாலும் டாட்டா கம்பி வச்சு கட்டி கொடுப்போம். நார்மல் கம்பி வச்சு கட்டி கொடுத்தனாலும் நார்மல் கம்பி வச்சு கட்டி கொடுப்போம். இப்போ முள் கம்பி அவுத்துட்ருக்காங்க. அவுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து இதை வந்து இழுப்போம். இது வந்து இழுக்கிறது வந்து கரெக்டாக 4 கம்பி போட சொன்னாங்க.
4 கம்பி போட்டு இழுத்து கொடுப்போம். சாத்து முட்டைலாம் கொடுத்து வச்சுருக்காங்க. முட்டை வந்து தெளிவாக கொடுக்கணும். இந்த சாத்து கல்லி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, கல் அது வந்து கரெக்டாக கொடுக்கல அப்படின்னா நம்ம இழுத்து கட்டும்போது வந்து கல் ஒன்று பிடுங்கிட்டு வரோம், இல்லைன்னா கல் நகண்டு போவோம். அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து முள் கம்பியும் லூஸ் ஆயிரும், வலை கம்பியும் லூஸ் ஆயிரும். அதில் கண்டிப்பாக நம்ம வந்து கிளியராக பண்ணனால தான் அது வந்து முள் கம்பி நிற்கும். இல்லை அப்படின்னா பிடிங்கிட்டு போக வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. நம்மகிட்ட வேலை செய்கிறவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கூட 10 வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க எல்லாருக்குமே. அதனால் எந்த மாதிரி பண்ண சாத்து நிற்கும் எல்லாமே வந்து நம்ம தெளிவாகவே பண்ணி கொடுத்துருவோம். சப்போஸ் ஒரு இதெல்லாம் மாற்றி பண்ணுறாங்க அப்படின்னு நான் அவங்கள்ட்ட சொல்லிக் கொடுப்பேன். இது இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னு சொல்லிக் கொடுக்கறனால அவங்க வந்து அதையும் கரெக்ட் பண்ணி தெளிவாக பண்ணிடுவாங்க. ஒரு இடத்த பார்க்கும்போது மண்ணாக இருக்குது, அதில் சாத்து போட்டால் நிற்காது, அது எந்த மாதிரி ரிங்ஸ் போட்டு சாத்து போட்டுன்னு சொல்லுவேன். அதுக்கேற்ற அவங்க தெளிவாக பண்ணிடுவாங்க. இப்போ இந்த முள் கம்பி இழுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து வலை இழுக்க ஆரம்பிப்போம். நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணி கொடுப்போம். நம்ம தென் தமிழகம் ஃபுல்லாகவே நம்ம மெட்டீரியல் கொண்டு போய் பண்ணி கொடுப்போம். சப்போஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணோம் அப்படின்னா 1 ஏக்கர் மேலே 2 ஏக்கர் மேலே இருக்குது அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம மெட்டீரியல் வந்து டிரான்ஸ்போர்ட்டில் போட்டு கொண்டு வந்துடுவோம். நம்ம வண்டியில் முடிஞ்சால் கொண்டு போவோம், இல்லை முடியல அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டில் போட்டு நம்ம அங்கே பிக்கப் பண்ணி அங்கேருந்தே நம்ம ஃபென்சிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தமிழ்நாடு ஃபுல்லாகவே கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம். கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. பார்த்திங்களா, கம்பி எடுத்தாச்சு. என் இதை எடுத்து வந்து மொத்தமாக இழுக்க ஆரம்பிப்பாங்க. பார்க்கும்போதே தெரியும் தெளிவாக இருக்குது. கம்பி வந்து தெளிவாக இருக்கும், வலையுமே நம்மகிட்ட தெளிவாக இருக்கும். நீங்கள் எந்த சைஸில் வலை கேட்குறீங்களோ சைஸுக்கு ஏற்றால காஸ்ட் வைஸ் சேஞ்ச் ஆகும். நம்ம அதை வச்சு மற்றவங்க பண்ணுறதோட நம்ம கொஞ்சம் கம்மியான ரேட்டில் தான் பண்ணி கொடுப்போம். ஏன்னா அதில் ஒரு ஆளை நானும் வேலை செய்கிறதுனால நம்மளுக்கு ப்ராஃபிட்னு வந்து நம்ம அதிகமாக வைக்கிறதில்ல. மற்றவங்க வந்து ஓனராக இருப்பாங்க, அவங்க வந்து வேலை செய்ய மாட்டாங்க, அவங்க கொஞ்சம் ப்ராஃபிட் எதிர்பார்ப்பாங்க. நம்ம வந்து அதை எதிர்பார்க்குறது கிடையாது. நம்ம சம்பளம் போக கொஞ்சம் ப்ராஃபிட் இருந்தாலே போதுங்கிறதுல நம்ம வேலை செய்யக்கூடிய ஆள். இந்த கம்பி இழுத்துட்டு போகிறாங்க பதில். இது வந்து கம்பி வந்து 4 கம்பி நான் இழுத்து கட்டுறதே மொத்தமாக காட்டுறேன் பாருங்கள். இது வந்து நம்ம கம்பி வந்து கரெக்டான விதத்தில் பிடிக்கல அப்படின்னா கையெல்லாம் கிழிச்சிரும். முள் கம்பி வந்து பிளேடு மாதிரி இருக்கும். வேலைக்கு போனாலே அது கம்பி வந்து கண்டிப்பாக கிழிச்சிரும். வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாமே ஒரு வேலையை முடிச்சுட்டு போகும்போது கண்டிப்பாக ரத்த காயம் இல்லாமல் போக முடியாது. எந்த விதத்துலேயாவது வந்து கம்பி பட்டுரும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இந்த வேலை பார்க்கணும். இது ஃபஸ்ட்டு வந்து 1/2 அடி தூக்கி விட்டு கட்டுவாங்க. மண்ணிலேருந்து 1/2 அடி தூக்கி கட்டும்போது கம்பி வந்து மண்ணுக்கு மேலே இருக்கும், லேசில் துரி ஏறாது. மண்ணோட ஒட்டி வச்சு கட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக துரி ஏறும், சீக்கிரமாக துரி ஏறும். கொஞ்சம் டைம் எடுத்து துரி ஏறது வந்து சீக்கிரமாக துரி ஏறும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம வந்து தெளிவாக பண்ணி கொடுக்குறதுனால தெளிவான முறையில் எந்த முறையில் கட்டுனா நல்லா இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அந்த முறையில் தெளிவாக பண்ணி கொடுப்போம். சப்போஸ் காட்டு பண்ணி வருது, மேலோட ஆள் ஏறி தரக்கூடாது அப்படின்னா மேலேயும் ட்விஸ்ட்டு கீழேயும் ட்விஸ்ட்டுங்கிறது வலை கம்பி வந்து மடக்கி விடாமல் மேலே மாதிரி ஊசி மாதிரி விட்டுருப்போம். கீழேயும் ஊசி மாதிரி வந்துடும், மேலேயும் ஊசி மாதிரி வந்துடும். காட்டு பண்ணி ஆடு மாடு எதுவுமே வராது. மேலோடைய ஆளும் ஏறி தர முடியாத அளவுக்கு நம்மகிட்ட வலை உண்டு. அந்த மாதிரி ட்விஸ்ட்டு பென்ஸும் நம்ம பண்ணி கொடுப்போம். கண்டிப்பாக நம்மளை தொடர்பு போடுங்க. அதேமாதிரி ஆடு மாடு வந்து நம்ம வலையில் வந்து ராவக்கூடாது அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வலை இழுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து முள் கம்பி இழுப்போம். இழுக்கும்போது ஆடு மாடு எதுவுமே அதில் வந்து உரசாது. உரசுனா ஒரு நேரம் பட்டதோடு அது கம்பி வந்து கிழிச்சு விட்ரும். அதுக்கப்புறம் வந்து அந்த பக்கம் வராது. ட்விஸ்ட்டு பென்ஸுங்கிறது வந்து கீழே நாய் பன்னி காட்டு விலங்குகள் எதுவுமே வரக்கூடாது அப்படின்னா கீழேயும் ஊசி மாதிரி அந்த வலையிலேயே மடக்கி இருக்கும், அதே மாதிரி மேலேயும் ஊசி மாதிரி மடக்கி இருக்கும். அந்த ஃபென்சிங் பண்ணும்போது கோழி காட்டு பண்ணி மேலோடி யாரும் தர முடியாது. கீழோடி குழி பறிக்கும்போது அந்த கம்பி விடாது, குத்தி கிழிச்சிரும். அதனால் அந்த மாதிரி நம்ம ஃபென்சிங் பண்ணி கொடுப்போம். பார்த்திங்களா, 4 முள் கம்பி இழுத்தாச்சு, தெளிவாக இழுத்து வச்சாச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து இதில் வந்து வலை இழுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாகவே இழுத்து விட்டாச்சு. மேலே இதில் கார் அடித்து நமக்கு வெள்ளை மட்டும் அடிப்பாங்க. 4 கம்பி கேட்டாங்க கஸ்டமர் வந்து. அதேமாதிரி நம்ம 4 கம்பியே போட்டாச்சு. கம்பி வேஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்டு சேஞ்ச் ஆகும். நம்ம நார்மலாக இழுக்கிறது வந்து 3 கம்பி இழுப்போம். ஒரு கம்பி இழுக்கணும் அப்படின்னா அந்த கம்பிக்குள்ளே காஸ்ட் நம்ம தர மாதிரி இருக்கும். பார்த்திங்களா, ஒரு பக்கம் ஃபுல்லாக வலை இழுத்து விட்டாச்சு. வலை இழுத்து மடக்கி விட்டாங்க. பார்த்திங்களா, வலை நல்லா தெளிவான வலை இது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், வெளியே வலை வந்து நல்லா தரமாக இருக்கும். ஒரே சைஸாக இருக்கும், ஒரே இன்ச்சில் இருக்கும். நம்ம போடுறது கம்பி வந்து 12 கேஜில் வலை போடுவோம். 13 கேஜி போடும்போது சின்ன வலையாக இருக்கும். 12 கேஜி போகும்போது கம்பி கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதிலே 10 கேஜிலே நம்ம வலை போடுவோம். நீங்கள் எந்த ரேட்டில் கேட்குறீங்களோ இல்லை 10 கேஜியில் போடும்போது ரேட்டு வேஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். அதே 2 இன்ச்சு போடும்போது ரேட்டு கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். 2.5 கொஞ்சம் அதேமாதிரி ஹெவியாக இருக்கும். 3 இன்ச்சு 3.5 இன்ச்சு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் உங்கள் தேவை எப்படி இருக்கும், அந்த இடத்துல என்னதுக்காண்டி நீங்கள் எந்த விஷயத்துக்காண்டி ஃபென்சிங் பண்ணுறீங்களோ அதுக்கு இடத்துல பண்ணி கொடுப்போம். ஒரு பாகத்தனமாக பிரிக்கிறோம், நம்ம எழுக தெரியணும் அப்படின்னா நம்ம முள் கம்பி போட்டாலே போதும். ஒரு இடத்துக்குள்ளே ஒரு விவசாயம் பண்ணுறோம், ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக உள்ளே எதுவுமே வரக்கூடாது அப்படின்னா நம்ம வலை போட்டால் தான் பெஸ்ட்டு. அதே நம்ம லைஃப் லாங் வரணும் அப்படின்னா டாட்டா வலை போட்டது ரொம்ப பெஸ்ட்டு. உள்ளே வந்து ஒரு இடம் இருக்குது, அதில் மாட்டு பண்ணைக்கு பிரிக்கணும், ஆட்டு பண்ணைக்கு பிரிக்கணும். அது போல் உள்ளே வந்து செடி வச்சுருக்கேன், கோழி வளர்க்க போகிறோம் அப்படின்னா
அதுக்கேற்ற ஃபென்சிங்கும் 2 இன்ச்சில் பண்ணி கொடுப்போம். அது கொஞ்சம் ஜாஸ்தி ஹெவியாக இருக்கும். நம்ம வலை வந்து நல்லாவே குவாலிட்டியாக இருக்கும். டாட்டா வலை என்ன குவாலிட்டி மாதிரி வருதோ அந்த மாதிரி நம்மகிட்ட குவாலிட்டியாக இருக்கும். கண்டிப்பாக நம்மளுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நீங்கள் எவ்வளோ இடம் போட சொன்னாலும் எவ்வளோ இடம்னாலும் நாங்கள் பண்ணி தருவோம். கண்டிப்பாக நம்மளுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நீங்கள் சப்போஸ் வெளியூர் வெளிநாட்டில் இருந்தீங்க அப்படின்னா எனி டைம் நம்ம வாட்ஸ்அப்பில் கால் பண்ணி கண்டிப்பாக அட்டன் பண்ணி பேசுவோம். அதே மாதிரி நீங்கள் கேரளாவில் இருக்கீங்க, அங்கே வந்து கொஞ்சம் ஃபென்சிங் பண்ண அப்படின்னா கூட நம்ம டாட்டாலாம் பண்ணி கொடுக்கலாம். எவ்வளோ இடம்னாலும் சரி. நம்ம வந்து ரொம்ப நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கும். கொஞ்சம் வெளியில் வரும்போது கொஞ்சம் வந்து குறைஞ்சது ஒரு 400 அடி அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து தெளிவாக பண்ணிக்கலாம். நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் செலவு இருக்குது, சின்ன செலவுகள் இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் எவ்வளோ இடம் இருந்தாலும் நம்ம அதை வந்து பண்ணி கொடுப்போம். சரிங்களா? கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. அதே மாதிரி ஃபென்சிங் பற்றி டவுட்டுகள் எது இருந்தால் கூட நம்மகிட்ட கால் பண்ணி கேட்கலாம். வெளியூரில் இருக்கீங்க, திருச்செங்கூரில் இருக்கீங்க, நம்ம சென்னையில் இருக்கீங்க, காஞ்சிபுரத்தில் இருக்கீங்க அப்படின்னா நம்மளை கண்டிப்பாக தொடர்பு கொள்ளி எப்படி இந்த மாதிரி ஃபென்சிங் பண்ண எவ்வளோ காஸ்ட் ஆகும்னு சொல்லி கேட்டால் கூட நம்ம வந்து அதுக்குள்ளான காஸ்ட்டை வந்து நம்ம சொல்லிடுவோம். பாருங்கள், இப்போ வலை வந்து எடுத்து ஜாயிண்ட் பண்ணி கட்டிகிட்டு இருக்காங்க. வலை வந்து வலையை கட்டும்போது நல்லா இழுத்து கட்டணும். அப்போ தான் காலப்போக்கில் வந்து அது லூஸ் ஆகாது. சும்மா நார்மலாக டைட் பண்ணி கட்டிட்டோம் அப்படின்னா காலப்போக்கில் வந்து வலை இழுத்து டெம்பர் குறைய ஆரம்பிக்கும். அப்போ வந்து வலை வந்து லூஸ் ஆகும். அதே மாதிரி உள்ளே இழுக்கிறது வந்து பிளெயின் கம்பி இழுக்கவே கூடாது. அது இழுக்கும் பட்சத்தில் நாளப்போக்கில் அது தன்மை இழந்து தன்னாலே தொங்க ஆரம்பிச்சிடும். கம்பி அது தன்மை இழந்து லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ வலையுமே அந்த வலையில் கட்டியிருப்போங்க, அந்த கம்பியில் கட்டியிருக்க வலையுமே தொங்க ஆரம்பிச்சிடும். நம்ம அதனால் எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம காஸ்ட்டு வந்து கிளியராக பேசுவோம். சிலவங்க வந்து பணம் சம்பாத்தியம் பண்ணக்காண்டி வலை இது நம்ம பிளெயின் கம்பியே இழுத்து கொடுத்துருவாங்க. கஸ்டமருக்கு தெரியாது, அது ஃபென்சிங்கில் லைனில் இருக்கவங்களுக்கு தெரியும். நம்ம அந்த மாதிரி எந்த இடத்துலையுமே வந்து பிளெயின் கம்பி இழுக்கிறதே கிடையாது. நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்குறதே வந்து முள்ளு கம்பிக்கு தான் நம்ம கொடுப்போம். இல்லை எனக்கு இதுலேருந்து ஒரு 1000 ரூபா குறைஞ்சாலும் எனக்கு லாபம், 2000 குறைச்சே பண்ணணும் அப்படின்னா கஸ்டமருக்கு இடப்போ பிளெயின் கம்பி போடுறோம் அப்படின்னா நீங்கள் போடுறேன்னு சொன்னால் நான் அதை போட்டு தருவேன். நான் வந்து எல்லா இடத்துலையும் பண்ணுற வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா இடத்துலையும் முள்ளு கம்பி தான் இழுத்துருப்போம். ஏன்னா அது வந்து தான் லைஃப் வரும். பிளெயின் கம்பி இழுக்கக்கூடாது. பார்த்தீங்களா, 2 ஃப்ளாட்டுமே ஒரு ஃப்ளாட்டில் கம்பி ஊனி வலையை போட்டாச்சு, இன்னொரு ஃப்ளாட் வந்து கல்லை போட்டாச்சு. இது வந்து வலி 4 அடி 3 அடியில் வலி விட சொன்னாங்க, அது வலி. அதுக்கப்புறம் வந்து வீட்டு பக்கத்தில் உள்ள இடத்தையும் முடிச்சு விட்ருவோம். அதே மாதிரி ஆப்போசிட்லேயும் அதே மாதிரி கொஞ்சம் போட வேண்டியிருக்கு. இந்த வீடியோ இந்த ஃபென்சிங் இந்த இடத்துல உள்ள வீடியோ மட்டும் நான் ஃபுல்லாகவே போடுறேன். அந்த இடத்துல வீடியோ எடுக்க முடியாது, நான் ஃபுல்லாக போடுறேன். பாருங்கள், ஃபுல்லாகவே இழுத்து முடிச்சுட்ருக்காங்க. இந்த இதுலேருந்து ஒரு 4 கல் இழுத்து கட்டியாச்சுன்னா இந்த ஃப்ளாட்டோட ஃபினிஷ் ஆகிரும். பாருங்கள், பல நல்ல குவாலிட்டியாக இருக்கும். GSM 60 to 70 வரை இருக்கும். டாட்டா வந்து 110 இருக்குன்னா இது ஒரு 70 இருக்கும். எவ்வளோ ஃபென்சிங்காக இருக்குது பார்த்தீங்களா? ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். வலை வந்து போட்டாச்சு அப்படின்னா இதுக்கு மேலே யாருமே உள்ளே போக முடியாது. இல்லை நம்ம அந்த கேட் வழியாக திறந்தான் போக முடியாது, சும்மா போக முடியாது. பார்த்தீங்களா, இப்போ வலை கம்பியும் கல்லோடு சேர்த்து கட்டிகிட்ருக்காங்க. இதே மாதிரி முள்ளு கம்பியும் கல்லோடு சேர்த்து கட்டியிருப்பாங்க. இப்படி கட்டும்போது வந்து ரெண்டுமே தனித்தனி கட்டுங்க பட்சத்தில் ரெண்டுமே ஆடாது. இப்போ கட்டிங்கில் ஒரு இழுத்து கட்டுவோம் அடிச்சுனா உங்களுக்கு வந்து வலை வந்து லூஸ் ஆகாது. மட்டத்தை பார்த்தீங்களா, தெளிவாக ஒரு இடத்துல மட்டம் என்ன மட்டம் வச்சுருக்கோமோ அதே மட்டத்துக்கு லெவலாக கொண்டு வந்துடும். ஒரு இடம் வந்து ஏற்றம் இறக்கமாக இருக்குன்னா மட்டுமே கல் கீழே வரும், இல்லை மேலே வரும். மற்றபடி வந்து கல் வந்து ஒரே ரேஞ்சில் போட்டு கொடுத்துரும். சப்போஸ் கீழே பாறை இருக்குது 1/2 அடியில் அப்படின்னா அதில் காங்கிரீட் போடுவோம். அப்படிங்கிற கல் கண்டிப்பாக ஒசந்து தான் ஆகும். அதில் வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இப்போ கஷ்டமான இடத்துல கூட எவ்வளோ தோண்ட முடியுமோ தோண்டி தெளிவாக பண்ணிடுவோம். பண்ண முடியாத பாறை கல் இருக்கிற இடத்துல வந்து பண்ண முடியாது. அதில் வந்து கல் ஒசரமாக இருக்கும், அதை யாருமே இதை மாற்ற முடியாது. பார்த்திங்களா, இது எண்டு கல் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சாச்சு. இந்த லைன் ஃபுல்லாகவே முடிஞ்சு 4 கம்பி இழுத்துருக்கோம். நம்ம வந்து 3 ரேஞ்ச் விலைக்கு வந்து இந்த விலைக்கு வந்து 3 கம்பி இழுத்தான் போதும். கஸ்டமர் கேட்டாங்க 4 கம்பி இழுத்து வந்துருங்க, நல்ல லைஃப் வரணும் அப்படிங்கனால நம்ம அதுக்கேற்றாலுமே 4 கம்பி இழுத்து கொடுத்துட்டோம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு. ஃபுல்லாகவே காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஃபென்சிங் வந்து நம்ம இந்த மாதிரி ஃபென்சிங் வந்து எங்கேனாலும் பண்ணி கொடுப்போம். கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. சாத்துக்களுமே தெளிவாக கொடுத்து வச்சுருக்கு, இழுக்காத மாதிரி தெளிவாக கொடுத்துருக்கோம். நமக்கு அடுத்த எல்கை கல்லேருந்து கழித்து தான் போட்டிருக்கோம். எல்கை கல்லேருந்து கழித்து போடுறதுனால பார்த்தீங்கன்னா எல்கைகள் இருக்குது, அதுலேருந்து கழித்து அவங்க இடத்துக்குள்ளே தான் நம்ம கல்லை போட்டிருக்கோம். அப்படி ஃப்ளாட்டுங்க வச்சுல பாதி கல் அவங்களுக்கு வரும், பாதி கல் அடுத்தவங்களுக்கு வரும். அப்படிங்க வச்சுல நம்ம வந்து பாதி கல்லை கணக்கு பண்ணி நம்ம போட்டுருவோம். தெளிவாக பாருங்கள், வேலை தெளிவாக இருக்குது. கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. நம்ம இப்போ வேலை நடக்கிறது வந்து கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி. இதே திருநெல்வேலி மாவட்டத்தில் பண்ணி கொடுப்போம், விருதுநகர் மாவட்டத்தில் பண்ணி கொடுப்போம், தென்காசி மாவட்டத்தில் பண்ணி கொடுப்போம், தூத்துக்குடி மாவட்டத்தில் பண்ணி கொடுப்போம், மதுரை மாவட்டத்தில் தென் தமிழகம் ஃபுல்லாகவே பண்ணி கொடுப்போம். கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. எவ்வளோ இடனாலும் ஒரு நாள் வந்து இடத்த பார்த்து அடுத்த நாளே ஃபென்சிங் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். சப்போஸ் 2 நாள் வேலை இருக்குது அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் ஃபென்சிங் பண்ண ஆரம்பிப்போம். கஸ்டமர் என்ன நாள் சொல்கிறாங்களோ அந்த நாளில் கண்டிப்பாக ஆரம்பித்து
ஒரு நாளைக்கு வந்து கரெக்டாக வந்து 50 கல் 60 கல் முடிப்போம், 600 அடி முடிப்போம். அதுக்கேற்ற கனெக்ட் பண்ணிட வேண்டியதான். நீங்கள் ஒரு 2000 அடி வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 நாள் 4 நாளில் வந்து நாங்கள் ஒதுக்கி முடிச்சு கொடுத்துட்டு போயிடுவோம். வெளியிருந்து வந்து தெளிவாக பண்ணி கொடுத்துருவோம். பாருங்கள், இது நம்ம போர்டு நம்பர் இதிலே இருக்குது. கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். இது முன்னாடி உள்ள என்ட்ரன்ஸு. காற்று நல்லா காற்றடிக்குது பாருங்கள். சாத்துக்களையும் முட்டு எதில் பிடிச்சா நல்லாயிருக்கும் அதேமாதிரி பிடிச்சி கொடுத்தாச்சு. பார்த்திங்களா, ஃபென்சிங் தெளிவாக இருக்குது. கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. இதே மாதிரி என்ன கலர் அதே மாதிரி கல் கேட்குறீங்களோ அந்த கலருமே நம்ம வந்து தெளிவாக அடித்து கொடுத்துருவோம். கஸ்டமர் நிறைய ஃபென்சிங்கில் வந்து கலர் அடித்து கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு தனியாக ரேட்டு பேசுவாங்க. கலருக்கு இவ்வளோ பண்ணணும் அப்படின்னு பேசுவாங்க. நம்ம அந்த அது வந்து கேட்குறே கிடையாது. ஏன்னா நம்மளே அதை நம்ம உழைப்பும் அதில் இருக்கனால நம்ம அதில் வந்து எதிர்பார்க்குறே கிடையாது. கலரு ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருவோம். எந்த கலர் கேட்குறீங்களோ அந்த கலர் வந்து தெளிவாக பண்ணி கொடுத்துருவோம். ஃபுல்லாகவே ஒரே கலர் வேணாலும் பண்ணி கொடுப்போம். இல்லை இது 2 கலராக இருக்கும்போது பார்க்க நல்லாயிருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் தெளிவாக இருக்குது. இடையில இருக்க கல் வந்து அவங்க பழைய கல். அதில் நம்ம அவங்க ஒரு ஸ்ட்ராங்குக்கு இருக்கட்டும் அப்படின்னால நம்ம அதை அப்படியே விட்டுட்டோம். நம்ம கலர் அடித்து ப்ளூ கலர் கொடுத்துருக்க போகிறோம். இப்போ நம்ம ஊனின கல், ஊனி இழுத்த கல். இப்போ வந்து ஊடு கட்டிகிட்டு இருக்காங்க. வலைக்கும் முள் கம்பிக்கும் சேர்த்து கட்டுவாங்க. இது கட்டும்போது வந்து வலையை தள்ளினாலும் வராது, இழுத்தாலும் வராது. முள்ளுக்களி ஸ்ட்ராங்காக கட்டியிருப்போம். அதேமாதிரி வலையை கட்டும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பார்த்திங்களா, கண்டிப்பாக ஃபென்சிங் பண்ணக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக தொடர்பு போடுங்க. 5 மாவட்டத்தில் 5 6 மாவட்டத்தில் எங்கே இருந்தாலும் அது பண்ணணும். நீங்கள் 5 1 சென்ட் தான் இருக்குது, 2 சென்ட் தான் இருக்குது, 5 சென்ட் தான் இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க. கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்சுன்னா அதை வந்து ஃபினிஷ் பண்ணி தருவேன். நீங்கள் எவ்வளோ இடனாலும் சொன்னாலும் நான் சீப் அண்ட் பெஸ்ட்டாக எவ்வளோக்குள்ளே பண்ணி தர முடியுமோ அவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து ஃபென்சிங் பண்ணி தருவேன். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் வலை வந்து நம்மகிட்ட தரமாக இருக்கும். ரேட்டு சீப்பாக பண்ணுறாங்க, உங்களோட கம்மியாக பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து வலை குவாலிட்டி கம்மியாக இருக்கும், முள் கம்பி குவாலிட்டி கம்மியாக இருக்கும். ஃபென்சிங் வந்து குவாலிட்டி கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரம் துருப்பிடிக்கும். ஒரே மலையில் வந்து துருப்பிடிக்க ஆரம்பிக்கும். எல்லா கம்பியும் துருப்பிடிக்கணும், முன்ன பின்ன இருக்கும். ஜிஎஸ்எம் கூட வந்து துருப்பிடித்தல் தன்மை வந்து கொஞ்சம் குறையாக இருக்கும். அதுங்க அடுத்த அதில் வந்து இந்த ஃப்ளாட் ஃபுல்லாக வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்த ஃப்ளாட்டில் வந்து கம்பி இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வேலை முடிய போது அதில் இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வேலை எவ்வளோ நாளும் பக்கத்தில் இருந்தாலும் ஒரே நாளில் முடிச்சு கொடுத்துட்டு தூரம் வந்துடுவோம். அதேமாதிரி இழுத்துட்டு கிடக்க மாட்டோம் இன்றைக்கி நாளைக்குன்னு சொல்லி. நம்ம வந்து அட்வான்ஸ் ஃபஸ்ட்டு வந்து இடம் அளக்க போகிற இடத்துல வந்து நம்ம அட்வான்ஸ் வாங்குறதே கிடையாது. நம்ம வந்து வேலை கல் இப்போ நீங்கள் ஒரு 5000 அடிக்கு நீங்கள் வேலை வருது அப்படின்னா நம்ம கல் வந்து லோடு புதுக்கோட்டை கல்லுனாலும் சரி கிருஷ்ணகிரி கல்லுனாலும் சரி மொத்தமாக லோடு வந்து இறக்கும்போது 5 லட்ச ரூபா எஸ்டிமேட் அப்படின்னா நீங்கள் அதில் வந்து ஃபஸ்ட்டு 3 லட்ச ரூபா வேலைக்கு ஆள் விட்டு கல் இறக்கும்போது 3 லட்ச ரூபா தர்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக வேலையை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் மொத்த கணக்கு வந்து அப்புறம் நான் வாங்கிக்கிறேன். வேலை முடிஞ்சதுக்கப்புறம் வாங்கிடுவேன். கல் லோடு மொத்தமாக இறங்கும்போது நீங்கள் என்ன அமௌண்ட்டு இருக்கோ அதில் வந்து 70% நம்மளுக்கு தரமாக இருக்கும். அதுக்கப்புறம் மீதி உள்ள அமௌண்ட்டை வந்து நம்ம மொத்தமாக வேலை முடிச்சதுக்கப்புறம் ஃபினிஷாக வாங்கிடுவோம். பாருங்கள், இந்த இடத்துலையும் முடிஞ்சிருச்சு. அந்த இடத்துலையுமே ஃபென்சிங் ஒர்க்கு முடிய போகுது. இதே மாதிரி நம்மளுக்கு ஃபென்சிங் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கான்டாக்ட் நம்பரை தொடர்பு கொள்ளலாம். நம்பர் வந்து 9788789987. எனி டைம் கால் பண்ணலாம். அதேமாதிரி வாட்ஸ்அப்பில் என்ன இருக்கோ உங்கள் இடத்த நீங்கள் வீடியோ எடுத்து பண்ணிங்க அப்படின்னா எந்த மாதிரி ஃபென்சிங் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன். நம்ம அதே மாதிரியே ஃபென்சிங் பண்ணி கொடுத்துருவோம். நம்ம 2 இன்ச்சிலேருந்து 3 இன்ச் வரை பண்ணி கொடுப்போம். அதேமாதிரி முள் கம்பியுமே தெளிவாக இழுத்து கொடுத்து இல்லை சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணணும் முள் கம்பி போட்டால் போதும் அப்படின்னா முள் கம்பி போட்டு உங்களுக்கு இடத்த பிரித்து தெளிவாக தந்துடும். பார்க்கும்போது இது பக்கத்தில் உள்ள இடத்துலையும் ஃபென்சிங் போட்டு முடிய போது ஓடு கட்டிகிட்டு இருக்காங்க. உள்ள கம்பியை வலையில் வச்சு கட்டிகிட்டு இருக்காங்க. இதே மாதிரி ஃபென்சிங் பண்ணால் நம்மளை கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க. இடம் வந்து மலை பக்கத்தில் உள்ள இடம் நல்ல கிளைமேட் நல்லா இருந்துச்சு. மக்கள் வந்து விறுவிறுன்னு வேலை செஞ்சு முடிச்சு கொடுத்துட்டாங்க. வெயில் அடிச்சுனா மட்டும்தான் வேலை செய்ய கஷ்டமாக இருக்கும். மற்றபடி மழை எந்த இதுலேயுமே நமக்கு ஆட்கள் வந்து தெளிவாக வேலை பார்த்துருவாங்க. வெளியே தெளிவாக வேலை பார்ப்பாங்க. பாருங்கள், ரோட்டு ஓரத்தில் உள்ள இடம் இது தெளிவாக பண்ணி முடிச்சாச்சு. 2 இடமே ஃபென்சிங் பண்ணி ஒரே நாளில் முடிச்சு கொடுத்துருவோம். எவ்வளோ சீக்கிரம் பண்ணீங்க எவ்வளோ சீக்கிரம் பண்ணி தர கேட்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக நம்ம வந்து நேரம் காலம் தாமதப்படுத்தாமல் தெளிவாக பண்ணி கொடுப்போம். நம்மகிட்ட கண்டிப்பாக ஃபென்சிங் ஒர்க்கு தாங்க உங்களுக்கு வந்து தெளிவான முறையில் கண்டிப்பாக பண்ணி தருவோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாருக்கும் ஃபென்சிங் பண்ண கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்.